ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். 400 கிராம் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். 100 கிராம் தக்காளி, மல்லி புதினா தேவைக்கு எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் 2, 100 பல்லாரி, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கேன். கறி உங்களுக்கு என்ன கறி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அது 100 கறி வந்து வேணும். அது நம்ம வந்து ஆல்ரெடி கிரேவி வந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் வந்து தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், தண்ணிப்பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் எடுத்துக்கோங்க. 100 சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ்: தயிர், இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலம், ரம்பளை, இதெல்லாமே வந்து தாளிப்புக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் கஞ்சிக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்சுருக்கிற அரிசி, பருப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே வந்து தண்ணி ஊற்றி வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு வந்து நிறையாவே வந்து தேவைப்படும். நம்ம சாதாரணமாக ரைஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதிலிருந்து இது டபுளாகவே வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு நீங்கள் ஒரு விசில் வந்து வந்ததும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா வெந்திருக்குது. ரைஸை வந்து அப்படியே வந்து ஆற வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்மளுக்கு வந்து கறியை வந்து பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். தனியாக கிரேவியை தனியாக எடுத்துக்கோங்க, கறியை தனியாக எடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கறியையும் அப்புறம் ரைஸையும் வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ரைஸை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் கொரகரன்னு வந்து இருக்கிற மாதிரி வந்து ரைஸை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கறியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து கஞ்சி வந்து குடிக்கும்போது கறி கொஞ்சம் முழுசாக இருந்த அன்றைக்கி விருப்பப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கிளறி வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து இதை வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். உப்பும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவைக்கு வந்து சேர்த்துக்கோங்க. மிக்சியில் பிளெண்ட் பண்ணும் போதும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணியே பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தண்ணி, தேங்காய் பால் வந்து தான் சேர்த்துக்கிறேன், தலைப்பால் வந்து சேர்க்கல. இதையும் நல்லா கிளறி விட்டு இதை அப்படியே நம்ம வந்து இப்போ அடுப்பில் வந்து வச்சிடலாம். இப்போவே தலைப்பால் எதுவும் வந்து சேர்த்துற வேண்டாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தலைப்பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கஞ்சியில் வந்து தித்திப்பு வந்து இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தலைப்பால் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். தலைப்பால் சேர்த்து நல்லா கிளறி விடும்போது நல்ல ஸ்மெல் வந்து இதில் வந்து கிடைக்கும். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கறியில் உள்ள கிரேவியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நம்ம ஏன் இதில் வந்து 2 வந்து சேர்த்தோம்னா கறியிலேயே ஆல்ரெடி வந்து காரம் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நான் பச்சை மிளகா கம்மியாக வந்து சேர்த்துருக்குறேன். கறியில் காரம் வந்து கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கஞ்சி வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை தாளித்து மட்டும் வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்திங்கன்னா தாளிப்பு நல்லா வந்து மணக்கும். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி நல்லா பொன் நிறமானதுக்கப்புறமா தயிர், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலம், கருவேப்பிலை, ரம்பளை, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த தாளிப்பை அப்படியே வந்து கஞ்சியில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், தாளிப்பை வந்து அதில் சேர்த்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ கறி கஞ்சி ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வெள்ளை கஞ்சி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். நம்ம தாளிப்புக்கு எடுத்த பொருளும் வந்து சரி, அரிசி, பருப்பு, அப்புறம் வந்து தேங்காய் பால், இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையானது. மெத்தட் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். இவ்வளோ நேரம் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணிட வேண்டியதான். நம்ம வந்து அரிசி, பருப்போட வெங்காயம், தக்காளி எல்லாமே வேக வச்சோம். இதில் அது இல்லாமல் நார்மலாக வந்து தேங்காய் பால் மட்டும் ஊற்றி தாளிச்ச அன்னைக்கு வந்து போதும். அப்புறம் காய்கறி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு பதிலாக நம்ம காய்கறி அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான்.
கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.